Hi, hello and welcome to Buvistutorials. இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ் பேப்பரோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போது நான் மாடலுக்கு ஒரு எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சே உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியா? இப்போ மேலே பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் எழுதினது போல் உங்களோட இங்கிலீஷ் பேப்பரும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக ஒரு கோட், அப்துல் கலாம் கோட் போட்டு எழுதினீங்கன்னா பர்ஃபெக்டாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே போல் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸை வித் ஆப்ஷன்ஸோட இந்த மாதிரி லைன் போட்டு ஆப்ஷன்ஸ் தனி நீங்கள் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதலாம், இல்லைன்னா வெறுமனே ஆப்ஷன்ஸை எழுதி அதுக்கு நேராக நீங்கள் ஆன்சரை எழுதலாம். சரியா? பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி லைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, மேலே கொஷின் நம்பர் 7 பாருங்கள். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த ஃபுல் வேர்டையும் கம்ப்ளீட்டாக எழுதணும். சரியா? வெறும் ஆன்சரை மட்டும் எழுதக்கூடாது. அதே போல் கீழே பாருங்கள், யார்டு, கோட் யார்டு. ஸோ கோட் யார்டு அப்படின்னு ஃபுல் வேர்டாக எழுதணும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்கும்போது கூட ஸோ ஒன்றுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்து எழுதினீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இது கிராமர் பார்ட்டு. என்ன கிராமரோ அந்த கிராமர் ஹெட்டிங்கை கொடுத்துட்டு, வாய்ஸஸ்னால் வாய்ஸஸ், டைரக்ட் அண்ட் டைரக்ட், ரிப்போர்ட் த டயலாக்னா ரிப்போர்ட் த டயலாக், கண்டிஷனல் கிளாஸஸ்னால் கண்டிஷனல் கிளாஸஸ். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே அவங்க ஆன்சர் எழுதுனா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் இஆர்சி இப்படி தான் எழுதணும். ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் த போய்ட் மட்டும் போட்டால் போதும். கான்டெக்ஸ்ட்டு, ஜென்ரல் தீம் என்ன அது மட்டும் சொன்னால் போதும். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருக்கிற போயம் லைன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மேலே பாருங்கள், எழுதும்போது அப்படியே குட்டியாக ஒரு 3 லைன் 4 லைனில் அப்படியே மொத்தமாக எழுதாமல் இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக புல்லட்ஸ் போட்டு, இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி புல்லட்ஸ் போட்டு எழுதுனீங்க. 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் வர மாதிரி நீங்கள் எழுதுகிற ஆன்சரையே ஒரு 3 பாயிண்ட்ஸை பிரித்து இந்த மாதிரி புல்லட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே அந்த லெசன் ரிலேட்டடான ஒரு குவெட்டேஷன், ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன், லெசனுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை எடுத்து எழுதுனீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு, இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க. இது எழுதிட்டு அதுக்கு பிறகு உங்களோட ப்ரொசீஜர், உங்களோட ஸ்டெப்ஸை இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். சரியா? ஸோ மெட்டீரியல்ஸ் யூஸ்டு அப்படின்னு போடலாம், இல்லைனா இன்க்ரீடியன்ட்ஸ்னு போட்டுக்கலாம். இந்த கொஷின் எழுதும் போதும் அதுக்குரிய ஹெட்டிங்கை கொடுத்து எழுதுனீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ப்ரோஸ் பேரா பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். மேலே ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் கொடுத்துட்டாங்க, தீமோடு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து கேட்வேன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லாருமே சினாப்சிஸ், சின்டாக்ஸ் அப்படி தான் போடுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு இந்த சஜஷன்லாம் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு அதை பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஒரு பேராகிராஃப்க்கு இடையிலையும் லெசன்லேருந்து எடுத்த ஒரு சில டெக்ஸ்ட், ஒரு சில சென்டென்ஸை இங்கே டபுள் கொட்டேஷன் போட்டு நீட்டாக காமிச்சிருக்காங்க ஹைலைட் பண்ணி. ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். கிராமட்டிக்கல் எரர் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் எழுதினீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ், ஆல் த வேர்ல்ட்ஸ் அட் ஸ்டேஜ், ஜிஓ போட்டு எழுதியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஆர்கனைஸ், அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட் டைப்பில். இது எல்லா பேராகிராஃப்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதே மெத்தடை. ஸோ போயம் பேராகிராஃப்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க, பொய்டிக் லைன்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு இடையிலையும் பொய்டிக் லைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை காமிச்சு எழுதியிருக்காங்க. இது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். 5 மார்க்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இது நான் டீட்டெயில் பேராகிராஃப். ஜீவோன்னு என்ன சொன்னேன், கிராஃபிக் ஆர்கனைசர், தட் இஸ் ஃப்ளோ சார்ட் டைப்பில் நீங்கள் அந்த நான் டீட்டெயிலோட சப்ளிமெண்ட்ரியோட டைட்டில் என்ன, தீம் என்ன, ஆத்தர் என்ன, கேரக்டர்ஸ் யாரெல்லாம், செட்டிங்ஸ் என்ன, ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்து இந்த ரஃப்ட் எழுது சம்மர் ரைட்டிங்கில் ஃபேட்ராப்டை மட்டும் நல்லா ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு காமிச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஃபைனல் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்டோடு நீங்கள் முடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் பேப்பர். சரியா? ஸோ இது இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸை நான் மாடல் காமிச்சிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டுமே கூட போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட்
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களோட எக்ஸாம் பேப்பரை அனுப்பி கரெக்ஷன் பண்ணி என்னோட சஜஷன்ஸ் கேட்டு வாங்குறாங்க. தட்ஸ் வெல் அண்ட் குட், வெரி குட், சூப்பராக எழுதுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். சில சஜஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக மார்க் வாங்கலாம் இங்கிலீஷில். இல்லை அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்டை மேட்ச் பண்ணி எழுதுவீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து க்ளூ வேர்ட்ஸ் எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இந்த சென்டென்ஸ் இந்த ஃபீல்டு ரிலேட்டட் தான் அப்படின்னு. ஸோ அந்த க்ளூ வேர்ட்ஸையும் நீங்கள் எழுதி அந்த ஃபீல்டை எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தென் அடுத்து சம்மரி ரைட்டிங் நான் அங்கே சொன்னேன். இங்கே நோட் மேக்கிங் எப்படி எழுதுறது அப்படின்னு. இந்த ஸ்டூடெண்ட் நோட் மேக்கிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. நோட் மேக்கிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேர் ஹைஃபன் மட்டும் போட்டு எழுதுவீங்க. அப்படிலாம் எழுதுனீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் ஃபுல் மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. சரி, அவர் குட்டி பேராகிராஃபில் ஒரு ஹைஃபன் போட்டு மெயினான வேர்டை மட்டும் அப்படிலாம் எழுதுனீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் போட மாட்டாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் போடலாம், பட் நிறைய பேர். பட் நோட் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எழுதணும். மெயின் ஹெட்டிங் ஒன்று போட்டுடணும். அடுத்து சப்ஹெட்டிங்ஸ் ஒரு 3-4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும். அண்ட் ஒரு சப்ஹெட்டிங்க்கு கீழேயும் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ், 2 or 3 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் போட்டு, அது கூட சென்டென்ஸாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் போட்டு அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிடணும். ஸோ ஒரு 3-4-5 சப்ஹெட்டிங்ஸ்க்கு கீழே 2-3 பாயிண்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும். இந்த ஜிஓ போட்டு எழுதியிருக்காங்களா, இதே ஜிஓவை நீங்கள் ப்ரோஸ் பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம், போயம் பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம், ஈவன் நான் டீட்டெயில் பேராகிராஃப்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. கோவிட் கேஸ் குறைஞ்சோன்னு நிச்சயமாக நடக்கும். டியூஸ்டே அவங்க டிராஃப்ட்டும் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா ஸ்டேட்டோட டிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு June 1 நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மேபி June 1 நமக்கு ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகேயா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகும்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கிடச்ச டைம் எல்லாத்தையும் இனிமேலாவது யூஸ் பண்ணுங்கள், இன்ன வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால். ஸோ மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு இங்கிலீஷில் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ப்ரிப்பேர் வெல். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.